தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி அன்று காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 5ஆம் வகுப்பு வரை உள்ள முதல்வரின் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு இந்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் சார் ஆட்சியர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சியை சேர்ந்த புதுப்பேட்டை பகுதியில் 3 வயது குழந்தை திடீரென காணாமல் போன நிலையில் முட்புதர் அருகே சென்ற பெண் ஒருவர் குழந்தையை மீட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பாதிப்புக்குள்ளான குழந்தை சிறிது நேரத்தில் முன்பு வட மாநில இளைஞர்களுடன் சென்றதாக தெரிவித்தனர். 3 வயது குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து முட்புதரில் வீசிய கொடூரனை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதற்கிடையே உயிருக்கு ஆபத்தான நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள், கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் சார் ஆட்சியர் அப்துல் ரஷீக் நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதற்கிடையே உயிருக்கு ஆபத்தான நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு பொது மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த குழந்தை மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. குழந்தையின் உயிரிழப்புக்கு நீதி கேட்டு உறவினர்கள், கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவருடன் சார் ஆட்சியர் அப்துல் ரஷீக் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதில் ஆத்திரமடங்காத கிராம மக்கள் கும்மிடிப்பூண்டி அருகே மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த ஒருவர் மிக மின் அழுத்தம் அதிகம் கொண்ட டவர் மீது ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதில் ஆத்திரமடங்காத கிராம மக்கள் கும்மிடிப்பூண்டி அருகே மீண்டும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த இளைஞர் ஒருவர் அதிக மின் அழுத்தம் செல்லும் டவர் மீது ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கும்மிடிப்பூண்டியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் ஆறுதல் கூற தாமதமாக வந்த தாவேக எம்எல்ஏவை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குற்றவாளி ஒருவன் மட்டும் கிடையாது, 4 பேர் இதில் ஈடுபட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என்றும் மீண்டும் போராட்டம் எடுத்துள்ளது. தங்கள் பகுதியில் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று கூறி தாவேக எம்எல்ஏவை முற்றுகையிட்டதுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 3 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பில் முதலமைச்சர் தொடர்ந்து கோட்டை விடுகிறார் என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். போதை கொடுமையால் நிகழும் கொடூர குற்றங்களை அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்று கூறியுள்ள உதயநிதி ஸ்டாலின், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வெண்டிலேட்டரில் வைக்கும் அளவுக்கு செத்துக் கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். தாவேக ஆட்சியின் 6 மாத ட்ரையல் பீரியட் முடிவதற்குள் தமிழ்நாடு பாதுகாப்பை இழந்துவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே 3 வயது குழந்தை வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் எங்கே இருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு, எங்கே போனது சிங்கப்பெண் அதிரடிப்படை என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார்.
இனிமையெல்லாம் மாறிவிடும் என்று டயலாக் பேசிய முதலமைச்சரே, இதுதான் அந்த மாற்றமா என்று அவர் விமர்சித்துள்ளார். இனியாவது ஷோ காட்டும் அரசியலை நிறுத்திவிட்டு சீரியஸ்னஸ் புரிந்து சட்டம் ஒழுங்கை காக்கும் செயலில் ஈடுபடுமாறு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அரசு என எதுவும் உள்ளதா என்று சந்தேகிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்கிறது என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பு என்னும் சொல்லுக்கு பொருள் தெரியாதவர்கள் ஆட்சி நடத்துகின்றனர் என்று கூறியுள்ள அவர், பெண்கள் அனைவரும் தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என கனிமொழி பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளை பாதுகாப்பற்ற நிலை தொடர்வது மிகவும் கவலையளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். கஞ்சா போதைப் பொருட்களால் நடக்கும் குற்றங்களை அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தாவேக ஆட்சியில் 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள் நடந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 10ஆம் தேதி பதவியேற்ற தாவேக ஆட்சி வெற்றிகரமாக நடைபெறும் என்று பார்த்தால் தலைகீழாக சென்று கொண்டிருக்கிறது என்று அவர் விமர்சனம் செய்துள்ளார். கும்மிடிப்பூண்டியில் 3 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை, பூந்தமல்லியில் 10வது படிக்கின்ற மாணவி பாலியல் வன்கொடுமை என்று பட்டியலிட்டுள்ள நயினார் நாகேந்திரன், 3 வயது குழந்தைக்கு யார் பதில் சொல்வார்கள் ஜோசப் ப்ரோ என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய முதலமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த 48 மணி நேரத்தில் 20 பாலியல் வன்கொடுமைகள் தமிழக வெற்றிக் கழகங்களோட ஆட்சி 125% பாலியல் குற்றங்கள் அதிகம் அவருடைய ஆட்சியில், திமுக ஆட்சியில். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்பவே 100% தாண்டி போய் கொண்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை 15 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். குழந்தை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி பிபின் மாஞ்சியை போலீசார் திருவள்ளூர் போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவனை 15 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க மனு அளித்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் குழந்தையின் உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதையடுத்து குழந்தையின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சிறுமி பாலியல் வன்முறையுடன் கொலை செய்யப்பட்ட நிலையில் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாற்றப்பட்டுள்ளார். மொத்தமாக 56 ஐபிஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை எஸ்பியாக கார்த்திகேயன் நியமிக்கப்பட்டுள்ளார். கடலூர் எஸ்பி விவேகானந்த சுக்லா, திருவள்ளூர் எஸ்பியாக சாய் பிரணீத் நியமிக்கப்பட்டுள்ளனர். சேலம் எஸ்பியாக குத்தாலிங்கம் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை எஸ்பியாக விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் நியமிக்கப்பட்டுள்ளார். அது மட்டுமில்லாமல் மொத்தம் 17 மாவட்டங்களுக்கான புதிய எஸ்பிக்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 46,000 புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் விழாவை தனது பிறந்தநாளான ஜூன் 22ஆம் தேதி நடத்த முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் கடந்த ஜனவரி மாதம் முதல் 2,25,000 பேர் புதிய ரேஷன் அட்டை வேண்டி விண்ணப்பம் செய்துள்ளதாகவும், இதில் முதற்கட்டமாக 46,000 ரேஷன் அட்டைகள் அச்சிடப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. அடுத்த ஒரு சில நாட்களில் புதிய ரேஷன் அட்டை விநியோகம் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் மத்திய அரசின் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு பாராட்டு தெரிவித்தார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரத்திற்கு இந்திய ராணுவத்தில் வீரதீர செயலுக்கான வழங்கப்படும் நாட்டின் உயரிய கீர்த்தி சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார். இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை கீர்த்தி சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் குடும்பத்தினருடன் சந்தித்தார். அப்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் 48 லட்சத்திற்கான காசோலையை முதலமைச்சர் விஜய் மீனாட்சி சுந்தரத்திற்கு வழங்கி பாராட்டினார். அவரது குழந்தையை தூக்கி வைத்து முதலமைச்சர் மகிழ்ச்சியடைந்தார். முதலமைச்சர் விஜய் சங்கீதா தம்பதி விவாகரத்து வழக்கு விசாரணை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் நடிகை ஒருவருடன் தகாத உறவில் இருப்பதாக கூறி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு
செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் நீதிபதி சுஜாதா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருவரும் பொதுவெளியில் பிரபலமானவர்கள் என்பதால் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் விசாரணைக்கு தேவையான இமெயில் முகவரி உள்ளிட்ட ஆவணங்களை முறையாக சமர்ப்பிக்க அறிவுறுத்திய நீதிபதி வழக்கை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பாசன திட்டத்திற்கு தண்ணீர் திறக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். பேச்சுப்பாறை பெருஞ்சாணி அணைகளிலிருந்து 138 நாட்களுக்கு வினாடிக்கு 150 கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. சிற்றார் 2 அணைகளில் இருந்தும் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் 17,000 ஏக்கர் பாசன வசதி பெறும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மூடப்பட்ட 717 டாஸ்மாக் கடைகள் குறித்த விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. தவேக அரசு ஆட்சி அமைத்ததைத் தொடர்ந்து முதற்கட்டமாக பள்ளி, வழிபாட்டு தலங்கள் ஆகிய இடங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சொன்னபடி கடைகள் மூடப்படவில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்த நிலையில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளின் விவரங்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 290 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கோவை மண்டலத்தில் 179 டாஸ்மாக் கடைகளும், திருச்சி மண்டலத்தில் 84 டாஸ்மாக் கடைகளும் மூடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் சேலம் மண்டலத்தில் தலா 82 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூரில் மூடப்பட்ட இருந்த பாரில் தண்ணீர் பாட்டில் கேட்டு ரகளில் ஈடுபட்ட தவேகவினர் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த 1 மாதத்திற்கு முன்பு அந்த பார் மூடப்பட்டது. ஆனாலும் அந்த பகுதியைச் சேர்ந்த தவேக நிர்வாகிகள் கார்த்திக், முத்துக்குமார் உள்ளிட்ட 4 பேர் மது போதையில் இந்த பகுதியில் மூடப்பட்டிருந்த பாருக்கு சென்றுள்ளனர். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலரிடம் தண்ணீர் பாட்டில் கேட்டு ரகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பார் உரிமையாளரை அவர்கள் கத்தியால் குத்தியதில் அவர் காயமடைந்தார். இதனையடுத்து பார் உரிமையாளர் ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருச்சியில் அமமுகவில் இருந்து தவேகவில் இணைந்த பெண்ணுக்கு அக்கட்சியினர் நிர்வாகிகள் மது போதையில் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள திருச்சி கிழக்கு தொகுதியைச் சேர்ந்த பவானி என்பவர் தவேகவில் இணைந்து கட்சியில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஒரு தனியார் மண்டபத்தில் தவேக நிர்வாகிகள் நிர்மல், சதீஷ் உள்ளிட்ட 7 பேர் பவானியின் வீட்டிற்கு சென்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட பெண் பவானி போலீசில் புகார் அளித்துள்ளார். அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் யாரும் கட்சியை விட்டு போகவில்லை என்று சி. வி. சண்முகத்திற்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பதிலடி கொடுத்துள்ளார். சி. வி. சண்முகம் அதிமுக குறித்தும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் தவறான கருத்துக்களை கூறி குழப்பத்தை ஏற்படுத்துவதாக அக்ரி குற்றம் சாட்டியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இல்லாத போது கூட எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தேர்தலில் வெற்றி பெற்றதை சி. வி. சண்முகம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அண்ணன் எடப்பாடி அவர்களை பற்றியும் சில தவறான கருத்துக்களை சொல்லி கழகத்திலே குழப்பத்தை விளைவிக்க முற்பட்டு வருகிறார். யாரும் இந்த இயக்கத்திலே இருந்து செல்லவில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக திமுகவோடு இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறி வருவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா நாவடக்கத்துடன் பேச வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆதவ் அர்ஜுனா ஒரு அமைச்சரை இல்லை, ஆள் பிடிக்கும் வேலையை செய்பவர் என்றும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக சாடினார். அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது என அக்கட்சியின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசைக்கு சுப்பையா ஆகியோர் தங்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தவேகவில் இணைந்தனர். அவர்களின் ராஜினாமா கடிதங்களை அன்றைய தினமே சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் ஏற்றுக்கொண்டார். தகுதி நீக்க நடவடிக்கையில் நிலுவையில் இருந்தபோது அதிமுக எம்எல்ஏக்களின் ராஜினாமா கடிதத்தை ஏற்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தவேக அதிமுக என நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற 3 பேரின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சென்னை ராஜபுரம் தவேக எம்எல்ஏ விஜய் தாம்புவின் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் சுவேர்கான் வழக்கு தொடர்ந்துள்ளார். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுகவின் தளவாய் சுந்தரத்தின் வெற்றியை எதிர்த்தும் தவேகவின் இணைந்த அம்பாசமுத்திரம் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இசைக்கு சுப்பையாவின் வெற்றியை எதிர்த்தும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இவர்கள் பெற்ற வெற்றியை சொல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.
திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோற்ற திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் தேவைக்கு எம்எல்ஏ வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். திமுக வேட்பாளர் பெரிய கருப்பன் தாக்கல் செய்துள்ள மனுவில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இருந்து திமுக வெளியேறவில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் க. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இருந்து விலகுவதாக திமுக சொல்லவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது வேறு, விலகுவது வேறு என்பது அவர் விளக்கமளித்துள்ளார். இந்தியா கூட்டணியை விட்டு விலகுவதாக திமுக சொல்லலையே. கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது வேறு, இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிறேன்னு வேறு. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலையில் முன்னுரிமை தர வேண்டும் என்று தலைமைச் செயலாளருக்கு முன்னாள் சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். தற்போது கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் டி பிரிவு பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது. இதில் நிலம் கொடுத்தவர்களுக்கான சான்றிதழ் வைத்துள்ள பல 100 உள்ளூர் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு வேலை வழங்க மறுக்கப்பட்டு வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலை வழங்கப்படுவதாக அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். பரங்கிப்பேட்டை அருகே ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கடற்பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் முயற்சி கவலையளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த திமுக ஆட்சியின் போது தமிழ்நாட்டு வேளாண் பெருங்குடி மக்கள் மற்றும் சுற்றுச்சூழலின் நலன் கருதி தமிழ்நாட்டில் எந்த வகையிலான ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கும் அனுமதி இல்லை என்ற உறுதியான நிலைப்பாட்டை மேற்கொண்டதை தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார். பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி தரக்கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவரது எக்ஸல பதிவில் சுற்றுச்சூழலை சீரழிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை எக்காரணம் கொண்டும் தமிழ்நாட்டில் அனுமதிக்கக்கூடாது என்று போராடி வரும் நிலையில் இந்துஸ்தான் நிறுவனம் 4 ஹைட்ரோ கார்பன் திட்டங்களுக்கு விண்ணப்பித்துள்ளதாக கண்டனத்திற்கு உரியது என்று சீமான் கூறியுள்ளார். சென்னை புறநகர் பகுதியில் திடீரென 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்த நிலையில் சென்னை அடுத்த தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, வண்டலூர், கிளாம்பாக்கம், சேலையூர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. அதே நேரத்தில் சில இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ரயில் தண்டவாளத்தில் படுத்து உறங்கிய 70 ஆடுகள் விபத்தில் உடல் சிதறி இறந்துவிட்டது. ரயில் மோதி பலியான ஆடுகளின் உடல்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி புதைக்கப்பட்டது. மதுரை திருமங்கலத்தில் பான்சி கடையில் பணிபுரிந்த 17 வயது சிறுமிக்கு தாலி கட்டிய இளைஞர் சிங்கப்பெண் படையை பார்த்ததும் தப்பி ஓடிவிட்டார். தலைமறைவான இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். சிறுமிக்கு தாலி கட்டிய இளைஞர் மது போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை முதலமைச்சர் விஜய் தடுப்பார் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் உறுதியளித்துள்ளார். அண்டை மாநிலங்களில் உணவு தானியங்கள் கொள்முதல் செய்வதை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரோடு நகரின் முக்கிய குடியிருப்பு பகுதியான ரங்கபாளையத்தில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 55 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற சாமியப்பன் என்பவர் உறவினர் வீட்டிற்கு வெளியூர் சென்றபோது மர்ம நபர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஜாலியாக இருக்கத்தான் புதுச்சேரிக்கு IAS அதிகாரிகள் வருகிறார்கள் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஆதங்கத்துடன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை தவிக சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பள்ளி மாணவர்களுக்கு சீருடை வழங்க கோரி மனு அளித்தார். புதுச்சேரியில் 20க்கும் மேற்பட்ட IAS அதிகாரிகள் இருந்தும் பணிகள் தாமதமாகிறது என்றும் அவர் குறை கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த ரங்கசாமி IAS அதிகாரிகளால் புதுச்சேரி வீணாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். வெயில் சுட்டரித்த நிலையில் டெல்லி மற்றும் ராஜஸ்தானில் புழுதி புயல் வீசியது. திடீரென வானிலை மாற்றம் ஏற்பட்டு மேகமூட்டம் சூழலுடன் திடீரென புழுதி புயல் வீசியதால் வாகன ஓட்டிகள் திக்குமுக்காடினர். ராஜஸ்தானின் சூரு நகரத்தையே புழுதி புயல் மூடியதால் மக்கள் செய்வதறியாது தவித்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த போராட்டத்தின் போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனரை பாஜகவினர் சுற்றி வளைத்து தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய அரசு நடத்தும் தேர்வுகளில் குளறுபடிகளை கண்டித்து கரப்பான் ஜனதா கட்சி ஜெய்ப்பூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அப்போது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அபிஜித் தீப்கேவை கன்னத்தில் அறிந்தவரை கரப்பான்பூச்சி கட்சியினர் சுற்றி வளைத்து தாக்கியதால் கலேபரமானது.
கேரள மாநிலத்தில் ஷிகலா நோய் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை 4ஆக அதிகரித்துள்ளது. கேரள மாநிலம் முழுவதும் ஷிகலா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 135ஆக உள்ளது. ஷிகலா பாதிப்பு அதிகரிப்பு காரணமாக உணவகங்களில் தீவிர சோதனை நடத்த கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரின் புறநகர் பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள பேருந்து அமைப்பிலான நிழல் கொடை மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. அருகிலுள்ள பாண்டாசோலையில் 7 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த நிழல் கொடை பேருந்து வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. சாலையோரத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு பேருந்து போல தோற்றமளிக்கும் இந்த பேருந்து நிழல் கொடை அனைவரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தம் இறுதியானதால் 100 நாட்களுக்கு மேலாக நீடித்த அமெரிக்காவின் ஹோர்முஸ் நீரிணை முற்றுகை வாபஸ் பெறப்பட்டது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து ஹோர்முஸ் நீரிணையை கப்பல்கள் கட்டணமின்றி கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டதற்கு பிரதமர் மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார். அமைதியை மீட்டெடுக்கவும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யவும் இந்த அமைதி ஒப்பந்தம் உதவும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த பிரிட்டன் அரசு தடை விதித்துள்ளது. உலகிலேயே முதன்முறையாக 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்டத்தை ஆஸ்திரேலியா அமல்படுத்தியது. அதை பின்பற்றி இந்தோனேஷியா மற்றும் மலேசியா அதேபோன்று சட்டத்தை கொண்டு வந்தன. தற்போது உலகின் 4வது நாடாக பிரிட்டன் புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த தடையை அறிவித்துள்ளது. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவில் 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பிடித்து கார் பார்க்கிங் பகுதியில் விழுந்தது. இதில் விபத்தில் 6 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட மின்சார கார்கள் தீயில் எரிந்து சேதமாகின. அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கூகுள் CEO சுந்தர் பிச்சை உரையாற்ற தொடங்கிய போது 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வெளிநடப்பு செய்தனர். இஸ்ரேல் அரசுடனான புரோஜெக்ட் நிம்பஸ் ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாலஸ்தீனத்திற்கு விடுதலை வேண்டும் என மாணவர்கள் முழக்கமிட்டனர். கிரீன்லாந்து பனிப்பாறைகள் உடைவது 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கிரீன்லாந்து நாட்டின் பனிப்பாறைகள் உருகி கடலில் கலக்கும் பனிப்பாறைகள் துண்டுகளின் எண்ணிக்கை கடந்த 2000 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 4 மடங்கு அதிகரித்துள்ளது. கிரீன்லாந்து ரஷ்ய ஆர்டிக் பகுதிகளில் பனிப்பாறைகள் உடைவது ஒவ்வொரு 10 ஆண்டிற்கும் 4.5 விழுக்காடு அதிகரிப்பதால் உலகளவில் கடல் மட்டம் உயரும் அபாயம் உள்ளதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பிரான்சில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வன்முறை வெடித்ததால் காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் தண்ணீரை பீச்சியடித்து கூட்டத்தை கலைத்தனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருப்புக்கு பிறகு NBA சாம்பியன் பட்டத்தை நியூயார்க் நிக்ஸ் வென்றது. இதனை அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் தெருக்களில் திரண்டு கூடைப்பந்து ரசிகர்கள் கொண்டாடினர். அமெரிக்காவுக்கு நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட சோமாலிய நடுவர் உமர் அர்தானுக்கு முழு ஊதியம் வழங்கப்படும் என FIFA தெரிவித்துள்ளது. 2026 FIFA உலகக்கோப்பை தொடரில் நடுவராக செயல்பட தேர்ந்தெடுக்கப்பட்ட சோமாலியாவைச் சேர்ந்த உமர் அர்தான் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது. இவரது திறமையை மதிக்கும் வகையில் அவர் போட்டியில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவருக்கு வழங்கப்பட வேண்டிய முழு தொகையை வழங்குவதாக FIFA உறுதி அளித்துள்ளது. சர்வதேச மகளிர் T20 போட்டிகளில் 166 விக்கெட்டுகளுடன் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்துவீச்சாளர் என்ற பெருமையை இந்தியாவின் தீப்தி சர்மா பெற்றுள்ளார். இங்கிலாந்துடன் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரில் முதல் போட்டியில் பாகிஸ்தானை எதிர்கொண்ட இந்தியா அபார வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அணி தனது துல்லியமான பந்துவீச்சால் நிலை குறைய செய்த தீப்தி இந்தியாவின் 4 ஓவர்களில் வெறும் 10 ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இந்நிலையில் சர்வதேச மகளிர் T20 போட்டிகளில் 166 விக்கெட்டுகளுடன் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்திய பந்துவீச்சாளர் என்ற பெருமையை இந்தியாவின் தீப்தி சர்மா பெற்றுள்ளார். நேஷன் கோப்பை ஹாக்கி போட்டியில் அமெரிக்காவை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. இந்திய மகளிர் ஹாக்கி அணி அமெரிக்காவை 3-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது. 2 கோல்கள் எடுத்து இந்திய அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றிய தீபிகாவுக்கு ஆட்ட நாயகி விருது வழங்கப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 32 பேர் கொண்ட அணியை இந்திய தடகள சம்மேளனம் அறிவித்துள்ளது. இதில் ஈட்டி எறிதல் போட்டியில் 2 முறை ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்தியாவின் தங்கமகன் நீரஜ் சோப்ரா இடம்பிடித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோவில் ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது.